உங்க வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபட்டா அந்த விக்கிரகம் வந்து சக்தி பெறாது. அதே மாதிரி வந்து அந்த வழிபடும் முறை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் தரும் அப்படின்றத பார்த்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க விக்கிரகம் வச்சு வழிபடலாமா உங்க பூஜை அறையில, இல்ல வந்து விக்கிரகம் வைக்க கூடாதா அப்படின்றத நான் நல்லாவே சொல்றேன். நீங்க விக்கிரகம் வச்சு பூஜை அறையில வழிபடுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த விக்கிரகம் சின்ன சைஸா தான் இருக்கணும், அதோட பெருசாலாம் இருக்கக்கூடாது. அதான் வந்து உங்களோட பாமோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கணும் உங்களுடைய விக்கிரகம். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த விக்கிரகம் அதை வந்து நம்ம ஆகம விதிப்படி தான் வழிபட்டாகணும். ஏன் அப்படின்னா ஆகம விதிப்படி உங்களுடைய கையோட அளவு சைஸ்க்கு மேல ஒரு விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கோயில் கோபுரத்திலோ இல்ல கோயில்ல வச்சுதான் பாலாபிஷேகம் பண்ணணும். நீங்க முறைப்படி பாலாபிஷேகம் பண்ணி உங்க வீட்டுல ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் தான் புழங்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நிறைய சுத்தமான விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். காலையில சாயந்தரம் எல்லா வேலையிலுமே நீங்க விளக்கு போட்டே ஆகணும். 365 நாளுமே பார்த்து நீங்க அந்த விக்கிரகத்துக்கு விளக்கு போடணும், பூஜை பண்ணணும், பாலாபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி பிரசாதம் வந்து நெய்வேத்தியம்லாம் படைக்கணும். இந்த மாதிரி பண்ண முடியும் உங்களால அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமாவே விக்கிரகம் வைக்கலாம். இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா உங்க விக்கிரகம் வந்து அளவு பார்த்துக்குங்க, ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் வைக்க வேணாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நாளடைவுல வந்து உங்க வீட்டுல வந்து சில செல்வ தடைகள்லாம் வந்து கொடுக்கும். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தையுமே தடை பண்ணும். அதனால தயவு செஞ்சு வந்து விக்கிரகத்தை பார்த்து உங்க வீட்டுல வைங்க. நீங்க உங்க வீட்டுல வந்து விக்கிரகம் வந்து என்ன மாதிரி வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி வைக்க போறீங்க, என்ன விக்கிரகம் வாங்க போறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு உடனடியாக நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி டிகோடர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.